ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி போல் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செம்ம வீடு. நேற்று மழை நைட்டு தான் மழை பெஞ்சது, காலையில் தான் தெரியும். மண்ணுங்கள்லாம் அவ்வளோ அழகாக ஈரமாக இருக்குது. பார்த்திங்களா, பூ இருக்குது. இப்போ சின்ன சின்ன களைகள் இருந்தது. இப்போ கொஞ்சம் க்ரோத், அந்த மழை தண்ணிக்கு அவ்வளோ பவராக இருக்குது. பாருங்கள், எல்லாத்துலேயும் பட்ஸ் இருக்குது, ஃப்ளவர்ஸும் பூத்துருக்கு. இன்றைக்கி நம்ம பட்ஸும் ஃப்ளவர்ஸும் பார்க்கலாம். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹைபிஸ்கஸ் பார்த்தீங்களா, கொஞ்சம் நல்லா பாருங்கள், வெளுத்து போய் கிடக்கு இந்த வெயிலுக்கு. இது ஈவினிங் டைம் வியூ தான் நான் உங்களுக்கு காமிக்கிறது. வெயில் ஷேடு கூட தெரியும் உங்களுக்கு, எவ்வளோ வெளுத்து போயிருக்கு பாருங்கள். அதே மாதிரி தான் நம்மளும் இருப்போம்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு வேறு எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. இப்போ பப்ளிக் எக்ஸாமாக நடந்துகிட்டு இருக்குது. அவங்களுக்கு என்னோடய விஷஸ்ஸு, ப்ளஸ் 10th +2 என்னோடய விஷஸ்ஸை. இங்கே பார்த்தீங்களா, எட்டாத கனி போல் எட்டாத ரோஸ் கலர் பூ எனக்கு ஹைபிஸ்கஸ்ஸு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறது, அளவில்லா சந்தோஷமாக இருக்குது எனக்கு. எல்லாமே ரோஸ் மாரி இருக்குது, குட்டி குட்டியாக. இதெல்லாம் க்ரோ பேக்கில் வைக்கிறோம், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இயர் அக்டோபரில் பார்த்துக்கலாம். இது பாருங்கள், எல்லாமே பிளான்ட் நேற்று மழை பெஞ்சதுனால ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஜஸ்ட் வியூஸ் தான் காமிக்கிறேன். ஏற்கனவே சொன்னது தான் மறுபடியும் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. எல்லாமே இப்போ மழை பெஞ்சதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கு இப்போது ஜாதி மல்லி வருதுன்னு நினைக்கிறேன், முட்டைகள் வச்சிட்டு இருக்குது. இது சங்குப்பூவும் ஜாதி மல்லியும் இப்போ சீசன் போல் இருக்குது. எனக்கு அவ்வளோ கன்ஃபார்மாக தெரியல. இருந்தாலும் எனக்கு ஜாதி மல்லி மொட்டு வருது, செவ்வந்தி வருது. இங்கே பார்த்தீங்களா, நான் டெய்லி பறித்து சாப்பிட்றேங்க. எனக்கு அளவில்லா நாகப்பழம் டேஸ்ட்டு, தக்காளி டேஸ்ட்டு, அந்த புளிப்புத்தன்மை. இது என்னது தெரியுமா உங்களுக்கு? என்னது சொன்னாங்க, வயிற்றுனா புண்ணு எல்லாமே ஆற்றும். இது பேர் என்னன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? தக்காளி பார்த்தீங்களா, செடியிலே அழகாக பழுத்துருக்கு. எல்லாமே நாட்டு தக்காளி தான். எனக்கு வெயிலுக்கு இப்போது கம்மியாக இருக்குது. பிளான்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி செத்து போகிற மாதிரி இருக்குது. இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஒரு 7-8 தக்காளி பறிச்சிட்டேன். இதுதான் இப்போது இன்றைக்கி ஒன்று பழுத்திருக்கு, பறிக்கணும். இங்கே பார்த்தீங்களா, சின்னதுலேயே பழுத்துடுச்சு. 2 இருக்கா? எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நேற்று குண்டு மிளகா 2 பறித்தேன். இன்னும் 1 இருக்குது. இனிமேட்டு பூ பூக்குது மிளகா. பார்க்கலாம் வருதான்னுட்டு. அதுக்கப்புறம் மாஞ்செடி துளிர் விட்ருக்குங்க. இது எல்லோ கலர் பட்ஸ் ஃபுல்லாக, இதெல்லாம் எல்லோ கலர் தான். அவங்க பூத்தாலே ஒரு சிரிப்பு புன்னகை தாங்க எனக்கு. இந்த அரசி பார்த்தீங்களா, நித்தியமல்லி அரசி பார்த்தீங்களா, பக்கா கிளைகள் 2 வரும்னு சொன்னோம் இல்லைங்களா, வந்திருக்குங்களா க்ரோத்து. பார்த்தீங்களா வியூஸு எல்லாம். மழைக்கு துளிர் செம்மையாக வந்திருக்குதுங்க, துளிர் மழைக்கு. பார்த்தீங்களா, நித்திய கல்யாணி அவங்களும் பூத்துருக்காங்க, நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. இது பார்த்தீங்களா, டிசம்பரு இன்னும் பூத்துட்டு இருக்காங்க. மார்ச் மாதமே வந்துடுச்சிங்க இல்லை? மார்ச் இன்னைக்கு 19ஆம் தேதி, 19ஆ 20ஆ? எவ்வளோ க்யூட்டாக பூத்துட்டே இருக்காங்கல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேஷவர்தினி இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கட் பண்ணி நான் கேதர் பண்ணி என்ன காசுலான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஹைபிஸ்கஸ்ஸு இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ மூலையில் இருக்கிறாங்க ஃப்ளவர்ஸு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஒரு ஸ்டெம்மாக இருந்ததுங்க எனக்கு ஒரு 2-3 மாதமாக. இப்போ பார்த்தீங்களா, ஃபுல்லாக கிளைங்க குட்டி 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 குட்டியாக இருக்குல்ல, ஸ்மால் க்ரோத்தாக இருக்குல்ல பக்க கிளைகள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனையும் மணத்தக்காளி வந்திருக்கு, எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. எல்லாமே இந்த மழைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேங்க. இந்த மாட்டுச்சாணம்
1 மந்த்தாக காய வச்சேன். அது நல்லா காஞ்சிச்சுங்க. ஹெல்த் இஷ்யூனால் எழுந்துக்க முடியல, உட்கார முடியலையா, அதனால் கொஞ்சம் மறந்துட்டேன். அதுவும் இல்லாமல் சோம்பேறி ஆகிட்டேன். அதனால் மறுபடியும் 1 மந்த் காய வைக்கணும். அப்போ தான் நல்லா அந்த பூச்சித்தன்மை வராமல் இருக்கும். கடவுளே இந்த வாட்டி ஞாபகப்படுத்தி பத்திரமா எடுத்து வைக்கணும். இதெல்லாம் போடுவேங்க க்ரோ பேக்கில் நல்லா காய வச்சுட்டு. வாழைப்பழத்தூள், லெமன் தூள், ஆரஞ்சு தூள், அதுக்கப்புறமா கத்திரிக்காய், அப்புறமா முருங்கைக்காய் தூள், அதுக்கப்புறமா வந்து வெங்காயம், முட்டை, இது முட்டை ஓடு, இதெல்லாம் போடுவேன் காய வச்சுட்டு. நெக்ஸ்ட்டு ஃபெர்டிலைசர் கொடுக்கணுங்க. டீ காஃபி தூள் வச்சு ஃபெர்டிலைசர் பண்ணிங்களா, அது கொடுக்கணும். என்ன ஆயிடுச்சு, நான் ஹெல்த் இஷ்யூனால் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. இப்போ தான் மழை பெஞ்சது. ஒரு 2-3 டேஸ் கழித்து தான் கொடுக்கணும். ஏன்னா மழை பெஞ்சது, அது வந்து நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசரை விட அந்த மழை தண்ணி அவ்வளோ நல்லது பிளான்ட்ஸுக்கு. அது பார்த்திங்களா, எல்லாமே அந்த ஒரு செகண்டில் மழை பெஞ்சு நின்று நீங்களே பாருங்கள் துளிர்கள் எவ்வளோ விட்டு இருக்குன்னுட்டு. என்னோடய வீடியோஸ் பாருங்களேன், பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம்மாக கொம்பாக நிற்கும், துளீண்டு க்ரோத் வந்திருக்கும். சரிங்களா, மாவு பூச்சியும் இருக்குது. அதனால தான் நான் 2-3 டேஸ் கழித்து ஊற்றினேன். எல்லாத்துலேயும் துளிர் வந்திருக்கு. இந்த மழைக்கு அவ்வளோ பவர் அந்த ரெயினுக்கு. நம்ம என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் நம்மளை டிமிக்கி கொடுத்துருது இந்த பூச்சி, வெள்ளைப்பூச்சி, நீலி பக்ஸ் வந்து எல்லாத்துலேயும் வருதுங்க. நான் பாதி செடி ஊனி வச்சுன்னா எல்லாமே இப்போ ஒரு 2 டேஸ் பிஃபோர் இப்போ ஃபுல்லாக வெள்ளையாக வந்துடுச்சு. இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். அந்த பிளான்ட் எல்லோ கலரு செம்பருத்தி எடுத்துட்டேன். ஃபுல்லாக பிடிச்சிடுச்சு நீலி பக்கு. இவங்க வராங்க வராங்க விசிட்டர்ஸ் மாதிரி இருக்காங்க. ஒரு காய் காய்க்கல, பூ வந்துச்சு, அது காய்க்கல. இது என்ன பிளான்ட்டுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் கேட்டுகிட்டே இருக்கேன். இது வந்து குப்பைக்கீரை, இது கீழாநெல்லி, அதுக்கப்புறமா வேறு என்ன இருக்குது இல்லை, இது என்ன பிளான்ட்டு தெரியல. இது ஒரு எல்லாமே இந்த குட்டி குட்டி தக்காளியாக பழுத்துடுதுங்க. க்ரோத் ஃபார்மேஷன் வந்து கம்மியாகிடுச்சு. இல்லை நான் 1.5 வீக்ஸாக நான் சரியாக வாட்டர் கொடுக்கல. என்னோடய டயர்ட்னஸ்னால் கொடுக்கல. லேட்டாக வாட்டர் கொடுக்கறதுனால ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது டொமேட்டோ தான். தண்ணி அதிகமாக பிடிக்குங்க. தக்காளி செடிக்கு தண்ணி அதிகமாக பிடிக்கும். செம்பருத்திக்கும் அதே மாதிரி தான், தண்ணி அதிகமாக பிடிக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, துளிர்கள் வந்திருக்கு. பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. என்னோடய சேனலை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி. உங்களோட விஷஸ்ஸு எனக்கு ரொம்ப அவசியம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங்.